ஐயா, எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் ஒரு மோசடி நடந்து கொண்டு இருக்கிறது. போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட்டிலே கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆதார் அட்டையை மாற்றி தமிழ்நாடுடைய லைசன்ஸை பெற்று செல்கிறார்கள். 2 நாள் செவ்வாய் வியாழன் உத்தமபாளையத்தில் லைசன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க ஆதார் அட்டையை தமிழ்நாட்டுக்கு மாற்றி திருப்பி ஒரு நாளில் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் ஆதார் அட்டையை மாற்றிக்கிறாங்க. இது எதனால் எடுக்கிறாங்க, என்ன விவரங்கிறது தெரியல. அது பெரும் மோசடியாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு லைசன்ஸுக்கு 20,000 ரூபாய் வரை வாங்குவதாக பேசிக்கொள்கிறார்கள். அதனால் அரசாங்கம் ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸிலும் அந்த போலியான லஞ்சம் வாங்கி செய்து கொடுக்கின்ற அனைத்தையும் வெரிஃபிகேஷன் செய்து அதனை கண்டறிய வேண்டும் என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். பொதுமக்கள் சார்பாக இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முல்லை முருகன், டிவிகே வாழ்த்துக்கள்.